வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்த ஆழமா அலச போறோம். வணக்கம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர்னு ஒரு சித்தர் சாகா வரத்துக்கான ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. ம். அது ஏதோ பெரிய மருந்தோ மந்திரமோ இல்ல. நாம ஒவ்வொரு நொடியும் செய்யற ஒரு சாதாரண விஷயம். சுவாசம். மூச்சை கட்டுப்படுத்துறது மூலமா மரணத்தையே ஜெயிக்கலான்னு அவர் சொல்றார். ஆமா, நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த மூலங்கள்ல இருக்கிற விஷயம் அதுதான். இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மாதிரி தோணலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான கணக்கும் அறிவியலும் இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளோட ஆயுள் வருஷ கணக்குல இல்ல, நாம சுவாசிக்கிற சுவாசத்தோட எண்ணிக்கையில தான் இருக்குங்கிறது தான் திருமூலரோட மைய கருத்து. வயசை கட்டுப்படுத்துறது, மரணத்தை தள்ளி போடுறதுன்னு இன்னைக்கு பயோடெக் கம்பெனிங்க கோடிக்கணக்குல செலவு செஞ்சு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இதுக்கான திறவுகோல் நம்ம மூக்குக்குள்ளேயே இருக்கா? இது எப்படி சாத்தியம்? வாங்க இதோட ஆழத்துக்கு போலாம். நிச்சயம். முதல்ல திருமூலரை நாம புரிஞ்சுக்கணும். அவர் 18 சித்தர்கள்ல ஒருத்தர். சரி. ஆனா மத்தவங்க கடவுளை பத்தி பக்தி பாடல்கள் எழுதிக்கிட்டு இருந்தப்போ இவர் உடம்ப பத்தி, அறிவியலை பத்தி, ஏன் கணிதத்தை பத்தி கூட எழுதியிருக்கார். ஓ. திருமந்திரத்துல 3000 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாட்டையும் எழுத ஒரு வருஷம் தியானம் செஞ்சாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு வருஷத்தோட ஞானம் இருக்குன்னு சொல்லலாம். சரி, அவர் சொன்ன அந்த சுவாச கணக்குக்கு வருவோம். அது என்ன சுவாச வங்கி கணக்கு? அது ஒரு அருமையான உருவகம். திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நாம ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு சுவாச மூலதனத்தோட பிறக்கிறோம். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கிற மாதிரி. அதேதான். ஒரு நாளைக்கு ஒரு சராசரி ஆரோக்கியமான மனுஷன் 21,600 தடவை சுவாசிக்கிறான். 21,600? ஆமா. இத நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 15 மூச்சு வரும். ஒரு நிமிஷம். இந்த 21,600ங்கிற எண் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஓ, சிதம்பரம் கோவில் கூரையில இருக்கிற தங்க ஓடுகளோட எண்ணிக்கையும் இதுதானே? சரியா சொன்னீங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல இது ஒரு அழகான தற்செயல் நிகழ்வா? இது ஒரு பெரிய விவாதமே. சிலர் இது பிரபஞ்சத்துக்கும் மனித உடலுக்கும் இருக்கிற தொடர்பை காட்டுற ஒரு குறியீடுன்னு சொல்றாங்க. சிலர் இல்ல பிற்காலத்துல ஏற்படுத்தப்பட்ட தொடர்பா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அந்த எண்களுக்குள்ள இருக்கிற பொருத்தம் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. சரி, அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருவோம். நீங்க கோவமா, பதட்டமா இல்ல பயத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம மூச்சு வேகமாகும், நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும். கரெக்ட். அப்போ நிமிஷத்துக்கு 15 தடவை சுவாசிக்கிறதுக்கு பதிலா 18, 20ன்னு சுவாசிப்போம். அதாவது நம்ம சுவாச மூலதனத்தை வேக வேகமா செலவு செய்றோம். ஆமா, இப்படி செஞ்சா நம்ம ஆயுள் குறையும். இதுவே நீங்க அமைதியா தியான நிலையில இருக்கும்போது உங்க சுவாசம் ரொம்ப மென்மையா ஆழமா இருக்கும். நிமிஷத்துக்கு 10 மூச்சு, ஏன் 8 மூச்சுன்னு கூட குறையும். அப்போ நீங்க உங்க மூலதனத்தை சேமிக்கிறீங்க, உங்க ஆயுள் நீடிக்கும். இது ஒரு நேரடியான கணக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஓகே, இந்த சுவாச வங்கி கணக்குங்கிற கான்செப்ட் ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது வெறும் தியரி தானா, இல்ல இதை நிரூபிக்கிறதுக்கு அவர் ஏதாவது நிஜ உலக உதாரணங்களை காட்டுறாரா? சித்தர்கள் இயற்கையிலிருந்து தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. இதுக்கும் அவங்க இயற்கையை தான் பாக்குறாங்க. விலங்குகளா? அதெப்படி? ஆமா, இந்த தத்துவம் மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும்னு சொல்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு இது. உதாரணத்துக்கு நாய் எடுத்துக்குவோம். சரி. அது எப்பவோ பரபரன்னு நிக்கும். நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வேக வேகமா இளைக்கும். அதோட ஆயுள் வெறும் 10லிருந்து 14 வருஷம் தான். ஆமா. அடுத்ததா குரங்கு. அதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இருக்காது. தாவிக்கிட்டே இருக்கும். அதோட சுவாசமும் சீரா இருக்காது. அதோட ஆயுள் ஒரு 20-25 வருஷம். ஆனா இதுல ஆமைதான் உண்மையான சாம்பியன். ஆமா, அது நிதானத்தோட மறு உருவம். நான் படிச்சிருக்கேன், ஒரு நிமிஷத்துக்கு 3-4 தடவை தான் சுவாசிக்கணும். ஆமா, அதோட விளைவு 150 வருஷம். சில வகை ஆமைகள் 300 வருஷம் வரைக்கும் கூட வாழுமா. அப்போ இதுல ஒரு தெளிவான பேட்டர்ன் தெரியுது. இப்ப புரியுதா அந்த தொடர்பு? நீங்க உங்க சுவாசத்தை மெதுவாக்கினா உங்க உயிரியல் கடிகாரத்தையும் மெதுவாக்குறீங்க, காலத்தையே மெதுவாக்குறீங்க. இதுதான் திருமூலரோட வாதம். அவர் ஏதோ சிக்கலான சடங்குகளை பத்தி பேசல. நாம ஒவ்வொரு நொடியும் கவனிக்க தவறுற ஒரு அடிப்படையான விஷயத்த பத்தி பேசுறாரு. ஆமா. சரி, மெதுவா சுவாசிச்சா நீண்ட நாள் வாழலாம்ங்கிறது புரியுது. ஆனா திருமூலர் அதோட நிறுத்தலையே, மரணத்தையே எட்டி உதைக்கலான்னு சொல்றாரு. அந்த வரிய கேட்கும்போதே உடம்பு சிலிர்க்குது. அதுக்கு அவர் சொல்ற நுட்பம் என்ன? அதுதான் திருமந்திரத்தோட உச்சக்கட்ட புள்ளிகள்ல ஒண்ணு. அவரோட 568வது பாடல்ல அத ஒரு சூத்திர மாதிரியே சொல்றாரு. அந்த பாடல்
ஏற்று இறக்கி இருகால் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. எனக்கு இந்த கடைசி வரிதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மரணத்தை ஒத்தி போடலான்னு சொல்லல, பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லல, எட்டி உதைக்கலான்னு சொல்றாரு. ஆமா, அதுல ஒரு நிறைவரமான தன்னம்பிக்கையும் மரணத்துக்கு எதிரான ஒருவித கிளர்ச்சி மனப்பான்மையும் தெரியுது. சித்தர்களோட மனநிலையே இது காட்டுது. அருமையா சொன்னீங்க. அந்த வார்த்தைகள் இருக்கிற வீரியம் அதுதான். அதோட பொருள், நாம மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறோம், ஆனா இந்த அலைபாயிர காத்த அடக்கிறதுக்கான கணக்கு, அதோட கணிதம் யாருக்கும் தெரியல. அந்த கணக்க சரியா தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மரண தேவனான கூற்றுனையே எட்டி உதைக்கிறது ஒரு குறிக்கோளாகிவிடும். இதுல கணக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் இதை ஒரு நம்பிக்கையா சொல்லல, ஒரு ஃபார்முலாவா சொல்றார். இது சித்த மருத்துவத்துல சொல்ற காயக்கல்பம்ங்கிற கான்செப்டோட நேரடியா தொடர்புல இருக்கா? மிகச்சரியா இணைத்தீர்கள். காயம்னா உடல், கல்பம்னா அழியாதது. காயக்கல்பத்தோட நோக்கமே உடல நோய், முதுமைங்கிற காலத்தின் அலைகள் தாக்கினாலும் கரையாம ஒரு கல் கோட்டை மாதிரி வலுவா நிறுத்துறது தான். அப்போ திருமூலரோட இப்ப பாடல் அந்த கல்கோட்டையை கட்டுறதுக்கான வரைபடம் மாதிரி. அதேதான். அப்போ அந்த வரைபடம் என்ன சொல்லுது? அந்த கணக்கு என்ன? அந்த ரகசிய விகிதம் என்ன? அந்த விகிதம் தான் 1.4.2. 1-4-2. ஆமா, இதுதான் பிராணாயாமத்தோட அடிப்படை. சுவாசத்துல 3 நிலைகள் இருக்கு. பூரகம், அதாவது மூச்சை உள்ள இழுக்கிறது. சரி. கும்பகம், அதாவது உள்ளே நிறுத்தி வைக்கிறது. அப்புறம் ரேசகம், அதாவது மெதுவா வெளியே விடுறது. திருமூலர் சொல்ற அந்த மரணத்தை வெல்லும் விததமெக்கான். 1 பங்கு நேரம் உள்ளே இழுக்கணும், 4 பங்கு நேரம் உள்ளே நிறுத்தணும், 2 பங்கு நேரம் வெளியே விடணும். ஒரு உதாரணத்துக்கு, நான் 10 வினாடி மூச்சை உள்ள இழுத்தா 40 வினாடி உள்ள வச்சிருந்து 20 வினாடிக்கு மெதுவா வெளியே விடணும். அப்படிதானே? கரெக்ட். ஆனா ஒரு நிமிஷம், 40 வினாடி மூச்சை அடக்கிறதே பெரிய விஷயம். சித்தர்கள் 16 வினாடி உள்ளிழுத்து 64 வினாடி அடக்குவாங்கன்னு மூலங்கள்ல இருக்கு. இது கேட்கவே மலப்பா இருக்கே. இது சாதாரண மனுஷங்களுக்கு சாத்தியமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 64 வினாடிங்கிறது பயிற்சியோட உச்சநிலை. அது சித்தர்கள் பல வருஷ பயிற்சியில் அடைஞ்ச நிலை. ஒரு ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் மாதிரி. ஓகே. இருந்து ஆரம்பிக்க தேவையில்லை. உண்மையான ரகசியம் அந்த எண்கள்ல இல்ல, அந்த விகிதத்துல தான் இருக்கு. ஆ, புரியுது. நீங்க 4 வினாடி உள்ளெடுத்து 16 வினாடி அடக்கி 8 வினாடி வெளியே விட்டா கூட அதே உயிரியல் விளைவுகளை உங்க உடம்புல தூண்ட ஆரம்பிக்கலாம். கொள்கைதான் கால அளவை விட முக்கியம். ஓகே, அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இன்னொரு கேள்வி, ஏன் மூச்சை இவ்ளோ நேரம் உள்ளே நிறுத்தணும்? அந்த கும்பகத்துல அப்படி என்னதான் மாயம் இருக்கு? அந்த நேரத்துல உடம்புக்குள்ள என்ன நடக்குது? இங்குதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. நாம சாதாரணமா சுவாசிக்கும்போது பிராணசக்தி, அதாவது ஆற்றல், நுரையீரலுக்கு போயிட்டு முக்கியமான உறுப்புகளுக்கு போகுது. ஆனா அதுல பெரும் பகுதி வீணாகுது. எப்படி? திருமூலர் நம்ம உடம்ப ஓட்டையுள்ள பானைக்கு ஒப்பிடுறார். நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் ஓட்ட வழியா போயிட்டே இருக்கும். அப்போ பிராணாயாமம் அந்த ஓட்டைகள் அடைக்குதா? அதேதான். நீங்க மூச்சை ரொம்ப நேரம் உள்ளே அடக்கும்போது, அதாவது கும்பகம் செய்யும்போது, அந்த பிராணசக்தி சாதாரணமா போகாத சூக்ஷ்மமான நரம்புகளுக்குள்ளே, அதாவது நாடிகள்னு சொல்லப்படுற ஆற்றல் பாதைகளுக்குள்ள செலுத்தப்படுது. ஓ, ஆற்றல் வெறும் உறுப்புகளுக்கு மட்டும் போகாம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் மூளையோட ஆழமான பகுதிகளுக்கும் போகுது. இது நம்ம உடம்போட பழுது பார்க்கும் திறனை பல மடங்கு அதிகரிக்குது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாம வேணும்னே உடம்புல ஆக்சிஜன் அளவை குறைக்கிறோம். நீங்க சொல்ற இந்த இன்டர்மிட்டன்ட் ஹைபாக்சியா கொஞ்சம் ஆபத்தானதா கேட்கப்படுதே. இது நாமளே நம்ம கழுத்து நெரிக்கிற மாதிரி இல்லையா? இது ஒரு அருமையான கேள்வி. கட்டுப்பாடு இல்லாதப்போ அது ஆபத்து தான். ஆனா சரியான கணக்கோட கட்டுப்படுத்தப்பட்ட அளவுல செய்யும்போது அது உடம்புக்கு ஒரு விதமான நல்ல அதிர்ச்சியை கொடுக்குது. இத ஒரு உயிரியல் பயிற்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. புரியல. இன்னைக்கு உலகின் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் உயரமான மலைப்பகுதிகளில் பயிற்சி செய்றாங்களே. ஆமா, ஹை ஆல்டிடியூட் ட்ரெய்னிங். அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலும் இதுதான். ஆக்சிஜன் அளவு லேசா குறையும் போது உடம்பு ஒரு எச்சரிக்கை நிலைக்கு போகுது. அப்போ அதை தன்னை தயார்படுத்திக்க அதிக சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குது, மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, மிக முக்கியமான ஸ்டெம் செல்களை வெளியிடுது. அப்போ திருமூலர் சொன்ன காற்றை பிடிக்கும் கணக்குங்கிறது ஒரு பழங்கால உயர் ஆல்டிடியூட் பயிற்சி மாதிரி. எக்ஸாக்ட்லி. இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு இல்ல? ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன விஷயங்களுக்கு இன்னைக்கு நவீன அறிவியல் இப்படி வரிசையா ஆதாரம் கொடுக்குதுங்கிறது நம்ப முடியாததா இருக்கு. இந்த ஹைபாக்சியா இல்லாம வேற என்னென்ன அறிவியல் தொடர்புகள் இருக்கு? நிறைய இருக்கு. முதல்ல டெலோமியர்கள்.
ஓ, அத பத்தி படிச்சிருக்கேன். நம்ம குரோமோசோம்களோட முனையில இருக்கிற ஒரு பாதுகாப்பு உறை. ஷூலேஸோட முனையில ஒரு பிளாஸ்டிக் இருக்கும்ல, அது மாதிரி. ஆமா, ஒவ்வொரு தடவையும் நம்ம செல்கள் பிரியும் போது இந்த டெலோமியர்கள் கொஞ்சம் குட்டையாகும். அது முழுசா கரைஞ்சதும் முதுமை வந்து நாம இறந்துடுவோம். அப்போ நம்ம ஆயுளோட கவுண்டவுன் டைமர் மாதிரி இது. மிகச்சரி. சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மன அழுத்தம் இந்த டெலோமியர்களை ரொம்ப வேகமா சுருக்குதுன்னு. ஓ, அப்படியா? நாம மன அழுத்தத்தில் இருக்கும்போது இப்படி சுவாசிப்போம் வேகமா. இப்ப அந்த தொடர்பை பாருங்க. திருமூலர் சொல்ற ஆழமான மெதுவான சுவாசம் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை குறைக்குது. அதன் மூலமா டெலோமியர்கள் சுருங்குற வேகத்தை குறைக்குது. அப்போ ஒரு வகையில திருமூலர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே டெலோமியர் பாதுகாப்பு பத்தி சொல்லி கொடுத்திருக்கார். ஆமா, அப்போ நான் மன அழுத்தத்துல இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி மெதுவா மூச்சை இழுத்து விட்டா அது வெறும் மனசை மட்டும் அமைதிப்படுத்தல, என்னோட டிஎன்ஏ அளவிலேயே ஒரு நல்ல விஷயத்த செய்துன்னு சொல்றீங்க. இது ஒரு பயோஹேக் மாதிரி இருக்கே. அதுதான் உண்மை. அடுத்ததா வேகஸ் நரம்பு. சரி. அந்த 1.4.2 விகிதத்துல மூச்சை வெளியே விடுற நேரம், அதாவது ரேசகம், உள்ளே இழுக்கிறத விட 2 மடங்கு அதிகம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அப்படி நீளமா மெதுவா மூச்சை வெளியே விடும்போது நம்ம உடம்புல இருக்கிற வேகஸ் நரம்பு தூண்டப்படுது. அந்த வேகஸ் நரம்பு தான் நம்ம நரம்பு மண்டலத்தோட மாஸ்டர் சுவிட்ச். ஓ, அதை தட்டுனதும் உடம்பு சண்டையிட அல்லது தப்பி ஓடுங்கிற பதட்டமான நிலையிலிருந்து ஓய்விடு மற்றும் பழுதுபாருங்கிற அமைதியான நிலைக்கு மாறும். ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர். ஆமா, இதய துடிப்பு குறையும், இரத்த அழுத்தம் சீராகும், செரிமானம் நல்லா நடக்கும், உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிக்கும். ஆஹா, திருமூலர் வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் சொல்லல, நம்ம உடம்போட ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே எப்படி ரீசெட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருக்கார். ஆனா இவ்வளவு உடல் ரீதியான நுட்பங்களை பத்தி பேசுற அவர் கடைசில எல்லாத்தையும் விட முக்கியமான ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அண்ணா ஆன்மா. அது இல்லாம இதெல்லாம் வீண்கர் மாதிரி. உடல் ரீதியான பயிற்சிங்கிறது வண்டியோட இன்ஜின் மாதிரினா அதை ஓட்டுறதுக்கு தேவையான எரிபொருள் அன்புதான்னு சொல்றார். இந்த உடல் நுட்பங்கள் மட்டும் உங்களை எங்கேயும் கொண்டு போகாது. அதுக்குத்தான் அவரோட அந்த பிரபலமான 270வது பாடல மேற்கோள் காட்டுறாங்க. அன்பும் சிவமும் இரண்டெண்டர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அறிவில்லாதவங்க தான் அன்பையும் கடவுளையும் வேற வேறன்னு சொல்லுவாங்க. ஆனா அன்பு தான் கடவுளுங்கிற உண்மையை யாரும் உணர்றதில்லைன்னு சொல்றார். இது வெறும் தத்துவம் இல்ல, இதுவும் உயிரியல் தான். அது எப்படி? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் மனசு முழுக்க வெறுப்பையும் கோபத்தையும் பொறாமையும் வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் கண்ணை மூடி மூச்சு பயிற்சி செஞ்சா என்ன ஆகும்? அந்த எதிர்மறை உணர்வுகள் அவரோட உடம்ப உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ரத்த அழுத்தம் அதிகமாகும், மன அழுத்தம் கூடும். அதேதான். வெறுப்பும் கோபமும் நம்ம ரத்த நாளங்களை சுருக்குது, உடம்புல நச்சுகளை உருவாக்குது. ஆனா அன்பு, கருணை போன்ற உணர்வுகள் ஆக்சிடோசின் மாதிரி நல்ல ஹார்மோன்களை சுரக்க வைக்குது. இதயத்தை அமைதிப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஆமா, திருமூலர் ரொம்ப தெளிவா சொல்றார். இதயத்துல நஞ்ச வச்சுக்கிட்டு நுரையீரல்ல காத்த மட்டும் அடக்கிறதால அழியா நிலைய அடைய முடியாது. உடல் யோகாவோட உணர்வு யோகாவும் அவசியம். இதுதான் முழுமையான பார்வை. இன்ஜினை விட்டு சரி பண்ணாம அதுக்கு நல்ல பெட்ரோலையும் ஊத்தணும்னு சொல்றீங்க. சரி, இந்த வேகமான நவீன உலகத்துல வாழ நமக்கு இதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய நடைமுறை பாடங்கள் என்ன? நல்ல கேள்வி. எல்லோராலும் 64 வினாடி மூச்சா அடக்க முடியாது. ஆமா. ஆனா அடிப்படை தத்துவத்தை எல்லாரும் பின்பற்றலாம். முதல் படி இங்க சுவாசத்தை கவனிக்கிறது. ஒரு நாளைக்கு பலமுறை நாம எப்படி சுவாசிக்கிறோன்னு நமக்கு தெரியாது. ஒரு மீட்டிங்ல பதட்டமா இருக்கும்போது மூச்சை அடக்கி பிடிக்கிறோமா, கோபத்துல வேகமா சுவாசிக்கிறோமா? முதல்ல இதை கவனிக்க ஆரம்பிங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம். 2வது, ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி. மூச்சை வெளியே விடுறது உள்ள இழுக்கிறத விட கொஞ்ச நேரம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஆமா, ஒரு 4 எண்ற வரைக்கும் உள்ள இழுத்தா ஒரு 6 எண்ற வரைக்கும் வெளியே விடுங்க. இது உங்க வேகஸ் நரம்ப மெதுவா தூண்டி உங்களை உடனடியா அமைதிப்படுத்தும். கரெக்ட். கடைசியா அந்த சுவாச வங்கி கணக்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த தடவை தேவையில்லாம கோவப்படும் போதோ பதட்டப்படும் போதோ உங்க ஆயுள் கணக்குல இருந்து நீங்களே பணத்தை எடுத்து வேகமா செலவு செய்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, ஒவ்வொரு அமைதியான கணமும் ஒவ்வொரு அன்பான தருணமும் அந்த அக்கவுண்ட்ல நீங்க செய்யற டெபாசிட். அதேதான். தெளிவா புரியுது. திருமந்திரம்ங்கிறது ஒரு மத நூல்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க கொடுத்த மூலங்களை வச்சு பார்க்கும்போது அது மனித இயந்திரத்துக்கான ஒரு அறிவுறுத்தல் கையேடு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி தெரியுது. ஆமா, பிரபஞ்சத்தோட ரகசியம் எங்கேயோ வெளியில தொலைநோக்கிகள்ல இல்ல,
அது நம்ம 2 நாசிக்குள்ள வந்து போற காத்துல தான் இருக்குன்னு அவர் காட்டியிருக்கார். உங்களுக்காகவும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காகவும் ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. காயக்கல்பம், அதாவது உடல் அழியாமை, சித்தர்களோட இலக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது. நாம இன்னைக்கு வயசை குறைக்கிற கிரீம்கள், மாத்திரைகள், பயோடெக்னு ஒரு உலகத்துல வாழ்றோம். இவ்ளோ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகும் நீண்ட ஆரோக்கியமான ஆயுளுக்கான மிக சக்தி வாய்ந்த கருவி நம்ம ஒரு நாளைக்கு 21,600 தடவை இலவசமா கவனிக்காம சேர இந்த சுவாசம்தானா? நம்ம ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு விலை இருக்குன்னு நீங்க உண்மையா நம்ப ஆரம்பிச்சா உங்க அன்றாட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க?